ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராணவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு. அதில் இதுதான் ராணவ் அப்படின்றத போட்டு உடச்சிட்டான். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் பவித்ரா இது நல்லதுக்கு இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அதையும் நம்ம வார்ன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நம்ம ஆரம்பிப்போம். சரியா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ரெண்டும் பண்ண மாட்டீங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் உள்ளே வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுனால இதை கேட்குறேன். ஸோ பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ராணவும் பவித்ராவும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. பவித்ரா பார்த்தீங்கன்னா ராணவ நல்லா கேமுக்காக யூஸ் பண்ணாங்க. அவங்க போய் ராணவ கேட்குறப்ப இந்த மாதிரி நம்ம லவ் கண்டென்ட் பண்ணலாமா, அது உங்களை ஹர்ட் பண்ண அளவுக்கு இருக்காது, ரொம்ப சீரியஸாகவும் போகாது, சும்மா ஃபன்னுக்கு தான் நம்ம பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பவித்ரா ஓகேன்ட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவன் போய் டான்ஸ் ஆடுறது, அவங்ககிட்ட ஆடுறது, அந்த வீக் ஃபுல்லாகவே பட்டையை கிளப்பிட்டு இருந்தா ராணவ். அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது நல்லா யூனிக்காக இருந்தது. எவனாவது ஒருத்தன் எது பண்ணிட்டு இருக்கப்போ இவன் தனியாக என்னத்தையாவது பண்ணிட்டு இருந்தான், டான்ஸ் ஆடிட்டு இருந்தான், லவ் பண்ணான், ஸ்கூல் டாஸ்கில் அந்த மாதிரி டான்ஸை தனியாக போய் ஆடிட்டு இருந்தான், அந்த மாதிரிலாம் பக்காவாக பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே பவித்ரா பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டில் அவங்களும் வெளியே தெரிஞ்சு எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உறிஞ்சி எடுத்து ராணவ பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அந்த ஆங்கிளில் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அழகாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாங்க. அது ஒரு கண்டென்ட். ஃபேமிலி டாஸ்க் நெருங்க இது எங்கே தப்பாக போயிருமோ, நம்ம ஃபேமிலி மூஞ்சிலே குத்து விட்ருவாங்களோ அப்படின்னு தெரிஞ்சு ராணவ் கிட்ட வாண்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சண்டைக்கு இழுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு எப்பயும் பேசுகிற மாதிரி தான் பேசினா, கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறப்ப அந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் இது பவித்ரா கொடுத்து தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ் மூஞ்சில் வருது, நீங்கள் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுவிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணி கையெல்லாம் உயர்த்தி பேசி அடித்து நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி ஒரு 2-3 நாள் பேசாமல் இருந்தான். அந்த ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஒட்டுண்ணி மாதிரி இந்த பவித்ரா ஒட்டுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரிலங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. பவித்ராவோட கேரக்டர் இவ்வளோ சீப்பாக இருக்குமான்ட்டு. இப்போ ராணவ் நீங்கள் பண்ணுறது இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி நொட்டியிருக்கலாம், இப்படி பிடுங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இது வாட் கைண்ட் ஆஃப் கேம் பிளே இஸ் திஸ்? ராணவ் அப்படின்றவன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறவன்ட்டு நீ போய் இப்படி ஒரு மூஞ்சை காட்டினா அப்புறம் அவன் எப்படி பேசுவான்? அதுக்கு தான் அவன் ஐடியா கொடுக்குறான். அந்த மாதிரி ராணவ் எனக்கு நீ ஆடுறதெல்லாம் ஓகே, பட் நீ சில பேர்கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றா. அப்படிலாம் நான் யார்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். நான் இந்த வீட்டில் க்ளோஸாக பேசுகிறது பார்த்தீங்கன்னா அருணும் விஷாலும். ஆனால் அதை கூட நாங்கள் எப்படி பேசுவோம்னா, அவன் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த படங்களுக்கு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நான் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது படத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவங்கள்ட்ட கேட்பேனே தவிர இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கிடையாது, அப்படியும் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஏன் நீ டாஸ்க் அப்போ டெவிலாக இருக்கும் பொழுது ஏஞ்சலாக மாறுற, ஏஞ்சலாக இருக்கும்போது டெவிலாக மாறுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா டெவிலாக இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாக இருந்தான். ஏஞ்சலாக இருக்கும்போது டெவிலில் இருக்கிறவங்கள போய் உருவி விட்டு அதை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தான். அது மக்களால் ரசிக்கப்பட்டது. வெளியே என்னடா அவன் லூஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது வெளியே ரீச் ஆகுன்றக்காக தான் நான் பண்ணேன். எது எனக்கு ரீச் ஆகும் வெளியே தோணுதோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பவித்ரா கிட்ட அவன் சொல்கிறான். அதை கேட்டவொடனே பவித்ரா ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன ஃபார்மெட்டில் வந்திருக்க, யார் ராணவ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கப்படுது. இதுதான் ராணவ் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற ஒரு ராணவாக தான் நான் வந்தேன். அதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு குறைகளை மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், அவங்க பண்ணுற தவறுகளை மட்டும் சுட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அந்த கேம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா எனக்கு பேச முடியல, பேசவும் வரமாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப சரி ரூல்ஸ்னு ஒன்று போடுறாங்கல்ல, அதை பிரேக் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று யோசிச்சு ஒரு கேம் பண்ணுவோம்னு சொல்லி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அது என்னுடைய கேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்போ 2 கிளாரிட்டி அவன் கொடுத்துட்றான். ஒன்று பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேச்சு திறமை இல்லை. அப்போ விஜய் சேதுபதி போட்டு அவனுக்கு தெரிஞ்சே இதை பண்ணுறாரு. அந்த பேச்சு திறமையில் அவன் கேம் ஆடுறேன்னு சொல்லலை. இந்த கேமுங்கிறது அவன் சொல்கிற டாஸ்கில் கேம் ஆடுறான், பசங்க கூட கேம் ஆடுறான் அப்படிங்கிறது தான் அவன் பாயிண்ட்டு. வீக்கெண்டில் கேம் ஆடலை, அது அவனுடைய இயல்பு. அது அவனால் பேச முடியல, அவன் திணறான், அவன் துடிக்கிறான் அப்படிங்கிறத இப்போ கிளாரிட்டி கொடுத்துட்டான். இதுதான்டா ராணவ். எல்லாம் கேட்டிருந்தாங்க யாரா அந்த ராணவ், இதுதான்டா அந்த ராணவ் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு அவனுடைய கிளாரிட்டி கொடுத்துட்டான். பவித்ரா அதை கேட்டு அப்படியே ஸ்டன்னாகி முழிக்குது அப்படியே பார்த்துட்டு. ஆனால் பவித்ரா கொஞ்சம் ராணவ் ஜாக்கிரதையாக இருப்பா, இதுக்கிட்ட காலை சுற்றின பாம்பு எப்போ வேணாலும் படம் எடுத்து போடும். ஸோ இந்த ஒட்டுண்ணி பவித்ரா கிட்ட கொஞ்சம் டேஞ்சராக ராணவ் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு இவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவானோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா திருப்பி இந்த பெண்கள் பேசும் பொழுது அப்படியே உருட்டி பேசும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருவாங்க. ஸோ அந்த தவறை ராணவ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இந்த கான்வர்சேஷன் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி லைவில் ஒன்றும் இல்லை. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, குஸ்கா, நல்லி எலும்பு இதெல்லாம் கரெக்டாக சொல்லணுமா, அப்படி ஒரு டாஸ்க் இருக்காங்க. என்னத்தை பண்ணுறது, என்னத்தை சொல்கிறது, உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ, குட் பை.